சர்ப்ரைஸாக ஒரு gift கொடுக்குறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நவம்பர் 19 என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. அதான் சர்ப்ரைஸாக கிஃப்ட் வாங்கலான்னு ஏரல்ல இருக்க ஒரு நகை கடைக்கு வந்திருக்கோம். போனதும் நேராக செயின் செக்ஷனுக்கு தான் போனோம். செயின் வாங்குறதுக்கு இல்லைங்க, செயினுக்கு ஒரு குட்டி டாலர் வாங்கலாங்கிறது தான் என்னோட ஐடியா. 1 கிராம் கோல்டு வாங்குற அளவுக்கு தான் என்கிட்ட காசு இருந்துச்சு. அதனால 1 கிராம்லேயே முருகர் ரிலேட்டடான திங்ஸ் தான், வேலு இல்லைன்னா ஓம், மயில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாலர் வாங்கணும்னு தான் ஆசை எனக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ ஆர்வமாக ஒரு பொண்ணு அவங்க அப்பாவுக்கு டாலர் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நிறைய டாலர்ஸ் இருந்துச்சு, ஆனால் எந்த டாலருமே என்னோட பட்ஜெட்டுக்கு வந்து செட் ஆகலை. அதான் 1 கிராம் காயினே கிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் லாஸ்ட் டைம் 1 கிராம் காயின் தான் வாங்கி கொடுத்தேன். லாஸ்ட்டில் எனக்கு கம்மல் வாங்கும்போது அதை உள்ளே போட்டு பெரிய கம்மலாக வாங்கிக்கிட்டேன். அதான் ஏதாவது டாலராகவே கிடைக்கும்னு பார்த்தா எதுவுமே செட் ஆகலை. பார்த்தீங்களா மேடம் பேக்லாம் போட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டாங்க என்னை விட்டுட்டு. 1 கிராம் காயினையே ஃபைனல் பண்ணியாச்சு. அப்படியே பார்த்தா அந்த செயின் செக்ஷனில் இந்த மாதிரி கூட செயின் நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி கூட செயின் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அழகாக இருந்துச்சு. அந்த பிங்க் கலர் தாமரை செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி பார்த்துட்டு லாஸ்ட் டைம் பார்த்து வச்சிருந்த கம்மலும் இருந்துச்சு, அதையும் ஒரு டைம் பார்த்தாச்சு. வாங்கின அன்னைக்கு 1 கிராம் கோல்டு 11,320 ரூபா. வாங்கினதுலாம் சரி தான், ஆனால் கிஃப்ட்டை எப்படி தான் இன்னும் 15 நாளைக்கு ஒழிச்சு வைக்க போகிறேன்னு தெரில. பர்த்டே கிஃப்ட்டை கிஃப்ட் ட்ராப் பண்ணலன்னா எப்படி? அவங்களே கிஃப்ட் ட்ராப் பண்ணி தந்தாங்க. கிஃப்ட்டை வாங்கிக்கிற ஆளை பார்த்தீங்கல்ல. நவம்பர் 19 வரை அந்த சீக்ரெட் வந்து கண்டினியூ ஆகுதா, இல்லாட்டி அதுக்கு முன்னாடியே அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்றேனான்னு பார்க்கலாம். பாய்.